ஃபார்ம்ன்றது என்னன்னு சொன்னா இந்த அந்த குறிப்பிட்ட செயற்திட்டத்தை நீங்களும் இன்வால்வ் ஆகி உங்களோட சேர்த்து வேறு யாக்கள் செய்திருந்தாலும் இப்போ உங்களோட அந்த குரூப் தான் செய்தது என்றத நீங்கள் ஒரு உறுதியுரையை தாரது. இதுல பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. இது நாங்கள் கேட்கறது 2 டிக்ளரேஷன் தான் கேட்கிறோம். ஒன்று வந்து இந்த இதுக்குரிய அந்த குறிப்பிட்ட தலைப்பு அந்த நீங்கள் சமர்ப்பிக்கிற அந்த செயற்திட்டத்துக்கு ஓத்தர்ஷிப் உங்களோட தான்ன்றதுக்காக இதுல நீங்கள் அந்த உங்களோட செயற்திட்டனுடைய தலைப்பை இதுல எழுத வேணும். மற்றது 2வது நாங்கள் இந்த இதை நீங்கள் சமர்ப்பித்த செயற்திட்டம் வந்து எங்களுடைய கருத்தரங்களை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணப்பட்டால் அதை எங்களோட இந்த மாநாட்டு மலர் ப்ரொசீடிங்ஸில் நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு உங்களுடைய சம்மதத்தை நீங்கள் தருவதாக எங்களுக்கு உறுதிமொழி தாரது. இதில் கரஸ்பாண்டிங் ஆத்தருண்ட விவரங்கள் அதில் கரஸ்பாண்டிங் ஆத்தருண்ட நாங்கள் முதலே மிஸ் சொன்னவங்களுக்கு இந்த கரஸ்பாண்டிங் ஆத்தரோட தான் எங்களுடைய தொடர்புகள் இருக்கும் என்று சொல்லி, அதனால் நாங்கள் இந்த கரஸ்பாண்டிங் ஆத்தருண்ட விவரங்கள் முழுமையாக கேட்கிறோம். அவர்களுடைய முழு பெயர், அவர்களுடைய பதவி நிலை, அவர்களுடைய இந்த இன்ஸ்டிடியூஷன் இந்த நிறுவனத்தோடு அவர்கள் தொடர்பில் வேலை செய்கிறார்கள் என்பது, மற்றது இமெயில் அட்ரஸ், மற்ற டெலிஃபோன் நம்பர், ஆஃபிஷியல் மொபைல், மற்றது அவைகளுடைய கையெழுத்து திகதி. இதற்கு அடுத்த பேஜில் அவைகளோட சேர்ந்து இப்போ நீங்கள் ஒரு ஆளில் 3-4 பேர் சேர்ந்து ஒரு செயற்திட்டத்தை செயற்திட்ட சமர்ப்பிப்ப செய்கிறீங்கள்னு சொன்னால் மெட்டாக்களுடைய விவரங்கள் இங்கே கோத்தர் 1 கோத்தர் 2 என்று சொல்லி வரும். இது எல்லாத்துலேயும் எங்களுக்கு அவைய வேண்டிய விவரங்களோட அந்த கோத்தர்ஸுன்ற சிக்னேச்சர்ஸும் தேவை. அப்போ இந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க, அந்த வெப்சைட்டில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து இதை நீங்கள் ஃபில் பண்ணி அவருடைய சிக்னேச்சர்ஸையும் எடுத்துக்கொண்டு உங்களோட செயற்திட்ட அறிக்கையை எங்களோட இமெயிலுக்கு அனுப்பியிருக்குல்ல அதோட சேர்த்து அனுப்பணும். நான் இல்லை இதில் நீங்கள் இது எங்களோட பல்கலைக்கழகத்தினுடைய வெப்சைட், இதுக்குள்ளே லைப்ரரிக்குள்ளே போயிட்டு நீங்கள் மெயின் என்று கிளிக் பண்ணி நீங்கள் என்று சொன்னால் எங்களுடைய நூலகத்தினுடைய வெப்சைட் வரும். இதில் நீங்கள் கீழே வந்தால் இதில் எங்களை சிம்போசியம் வெப்சைட் இருக்குது. இல்லை மிஸ் முதல் காட்டினவை இதில் இந்த ஓத்த கைட்லைன்ஸில் நீங்கள் தமிழ் ஓத்த கைட்லைன்ஸுக்குள்ளே போனீங்கன்னா இந்த இறுதியில் பார்த்தீங்கன்னா மாதிரி செயற்திட்ட சுருக்கமும் மற்ற ஆய்வாளர்களோட உறுதியுற படிவமும் இருக்குது. அப்போ நீங்கள் உங்களுடைய செயற்திட்டத்தோட இதை கிளிக் பண்ணினீங்கன்னா இந்த ஃபார்ம் வரும். இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணி எடுத்து இதை ஃபில் பண்ணி போட்டு உங்களோட செயற்திட்ட இதோட எங்களுக்கு இந்த அட்ரஸுக்கு, இந்த இமெயில் அட்ரஸுக்கு அனுப்ப வேணும். இதில் நான் இப்போ மிஸ் குறிப்பிட்ட மாதிரி நீங்கள் ஒவ்வொரு
இதுல நாங்க இன்னொரு செயற்திட்ட சுருக்கத்தினுடைய அந்த ஒவ்வொரு பகுதிக்குள்ளேயும் போட்ட மாதிரி ஒன்று செய்த நாங்கள். அதுவும் ஆங்கிலத்துல தான் இருக்குது. நான் உங்களுக்கு அதையும் ஒருக்கா காட்டுறேன், பாருங்க. இது இந்த பேப்பர் வந்து உண்மையா என்னென்றால் இது வந்து இலங்கை வடமாகாணத்தின் நீர்வளம் தொடர்பாக ஒரு 2 வருஷம் கொரோனாக்கு முதலும் கொரோனாக்கு பிறகு 2019 2020 பத்திரிகைகளில் லோக்கல் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த அது தொடர்பான அது ஆர்டிக்கிளாக கட்டுரைகளாக இருக்கலாம், இல்லை நியூஸ் ஐட்டமாக இருக்கலாம், அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கலாம், என்ன மாதிரியான விஷயங்கள் வந்தது என்றத தொடர்பான ஒரு சின்ன ப்ரொஜெக்ட் உண்டு. அப்ப இதுல நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல நாங்கள் ஓப்பன் ஆகல மிஸ் உங்களுடைய ஸ்கிரீன் ஷேரிங் வேற இல்லையா? மேல அந்த செலக்ஷன்ல நிக்குது, ஓபன் பண்ணப்படல. மிஸ் ஒண்டத்தான் ஷேர் பண்ணி இருக்கீங்க ப்ராடக்ட் ஃபுல்லா ஷேர் பண்ணலையா சிஸ்டத்தை வந்து நீ வேர்ட்ட ஷேர் பண்ணீங்கன்னா வேர்ட் பேர் பண்ணிருக்கேன். சரி ஓகே. ஓகே ஓகேயா? ஓகே ஓகே. இந்த இதுல மேல நாங்கள் டைட்டில போட்டு அடுத்ததா இதுல ஆசிரியர்கள் ஆத்தர்ஸ் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் இருக்கணும். இப்போ அவைண்ட அப்ளிகேஷன் அதுகளை நாங்கள் இதுல கொடுக்கலாம். கரஸ்பாண்டிங் ஆத்தர் யாரை குறிப்பிடுறோமோ அதுக்கு நாங்கள் அந்த அவைண்ட விவரங்களை இதுல கொடுத்துருக்குறோம். இந்த எக்ஸ்டெண்டட் அப்ட்ராக்டை எடுத்து பார்த்தீங்கன்னா இதுல முதல் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன், அதுல பின்னணி தகவல்ல வந்து இந்த ஸ்டடியை நாங்கள் ஏன் செய்ய விளைஞ்சினாங்கள் என்ற விவரமும், இதன் முக்கியமான நோக்கம் வந்து வடமாகாணத்துல நீர் தொடர்பான விடயங்கள் எவ்வளவு தூரத்துக்கு நியூஸ் பேப்பர்ல கவர் ஆகி இருக்குன்றதை பார்க்கறதான் இதனுடைய நோக்கம் என்றும் இதை சொல்றோம். அடுத்தது வந்து இந்த ப்ரொஜெக்ட் பிளான் அதுகள்ல வந்து என்னென்று இதை செய்த நாங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. 3 லோக்கல் நியூஸ் பேப்பர்ஸ் தினக்குரல், உதயன், வெலம்புரி 3 பத்திரிகைகளை தெரிவு செய்து அந்த பத்திரிகைகளில் குறிப்பிட்ட காலப்பகுதி 2019 2020 காலப்பகுதிகளில் அந்த பத்திரிகைகளில் நீர்வளம் தொடர்பான நீர் தொடர்பாக என்னென்ன விஷயங்கள் வந்தது என்றத அதை பேப்பர்ல போட்டோ காப்பி எடுத்து அதை பிறகு சின்ன சின்ன இதுகளாக வெட்டி அதை நாங்கள் ஒட்டி அதை தரம் பிரித்தது, நியூஸ் ஐட்டமாக வந்தது என்ன, அட்வர்டைஸ்மெண்ட்டாக வந்தது என்ன, கட்டுரைகளாக வந்தது என்ன, அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் மாதிரிலாம் அது வந்திருக்குன்ற தொடர்பில் அதை இந்த மாதிரி பிரித்து போட்டு பிறகு நாங்கள் என்னென்ன விடயம் சார்ந்து அங்கே இந்த இதில் ஆய்வுகள் இதில் நியூஸ் ஐட்டம் இதுகள் எல்லாம் வந்திருக்குது நீர் தொடர்பான விடயங்கள் என்று சொல்லி பார்த்தது. இப்போ இங்கால பிறகு ஃபைண்டிங்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ல வந்து இதில் சொல்லப்படுது 1814 ஐட்டம்ஸ் இருந்தது. அதில் 28 விதமான வாட்டர் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து 2019 2020 போய்க்குள்ள குறைஞ்சிருந்தது. அதுக்கு காரணம் வந்து அந்த பேண்டமிக் சிச்சுவேஷனாக இருக்கலாம். மற்றது இதில் கூடுதலாக 80 விதமான இதுகள்
பேப்பர் காலம்ஸ் அந்த ஆர்டிக்கிளாக தான் இருந்ததுன்னு சொல்லி அப்படி இதை பற்றின அந்த இதை அனலைஸ் பண்ணி அதை என்ன மாதிரி இருந்ததுன்ற தொடர்பான விஷயங்களை இதுக்குள்ள சொல்லியிருக்கேன். அதாவது இந்த இதை ஆய்வு செய்யல என்ன மாதிரியான அவர்கள் அதில் இருந்து விடயங்களை அறிஞ்சு கொண்டு வேண்டும். அப்புறம் கடைசியாக அதில் இருந்து ஒரு கன்க்ளூஷன் ஒரு முடிவுரை ஒன்று எழுதப்பட்டிருக்குது. அதாவது பிரிண்ட் மீடியாவில் போதிய அளவு கவனம் வந்து ரீடர்ஸுக்கு வந்து சமூகத்தில் வந்து இந்த நீர் தொடர்பாக போதிய அளவு விடயங்கள் அவர்களுக்கு போய் சேர்ற மாதிரி அவ்வளவும் பத்திரிகைகள் வந்து அந்த நீர் தொடர்பான முக்கியமான இந்த பிரதேசம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க இல்லை என்று சொல்லப்படுது. இப்போ இதில் அங்கால ஃபர்தர் சஜஷன்ஸ் அங்கால ஃபர்தராக இதை என்னென்னு கொண்டு போகிறதுன்னு பெற்ற சஜஷன்ஸ் இருக்க இல்லை. சில உங்களோட செயற்திட்டங்களில் மேலதிகமாக அப்புறம் என்ன செய்யலாம்ன்றது தொடர்பான சில சஜஷன்ஸ் இருக்கலாம். இல்லாமல் விட்டாலும் நீங்கள் இந்த கன்க்ளூஷன் பகுதியோடு இதை முடித்து கொள்ளலாம். இது இங்கே கீவேர்ட்ஸும் தரப்பட்டிருக்குது. இப்போ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட செயற்திட்ட சுருக்கங்களை வடிவமைத்து கொள்ளலாம். நாங்கள் இவ்வளவு நேரமும் கதைச்சது உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறோம். இது தொடர்பில் உங்களுடைய கேள்விகள் எதுவும் இருந்தால் நாங்கள் அது தொடர்பில் கலந்துரையாடலாம். ஏதாவது உங்களோட லைப்ரரியில செய்த ப்ரொஜெக்ட் சார்ந்துக்கு கோணம் வேண்டாம். இப்ப இந்த இதை கன்சிடர் ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் புது விஷயமா இருந்தா சரி. புதுசா நீங்கள் இப்ப எல்லா லைப்ரரியிலும் செய்யற இப்ப மொபைல் சர்வீஸ் இப்ப அது வளமையா புதிர் போட்டி பாடசாலை பிள்ளைகள் இருக்கிறாங்க தானே, அவங்களுக்கு இந்த பத்திரிகை வாசிப்பை மோட்டிவேட் பண்றதுக்காக செஞ்சினாங்க. அது எப்படி என்று சொன்னா ஒரு 1 month பீரியடுக்குரிய 3 பத்திரிகைகள் வீரகேசரி, தினகரன், இது இன்னொரு பத்திரிகை தினக்குரல், 3 பத்திரிகையில இருந்து ஒரு மாசத்துக்கான கேள்விகள் எடுப்போம். நாங்க கேள்விகள் எடுத்து அந்த குவிஸ் காம்படிஷன் மாதிரி நடத்தி சாம்பியன் ஆஃப் த மந்த் என்று சொல்லி நாங்க ஒரு அவார்டு வந்து கொடுத்தனாங்க. அத வந்து ஒரு ப்ரொஜெக்டா நாங்க எழுதலாமா? எழுதுங்க பாப்போம். நாங்க இன்னும் கொஞ்சம் எதுவும் சின்ன வடிவமா அந்த இது வந்து கொஞ்சம் கொமன் ஆனது என்றாலும் நீங்க செய்ததால் எவ்வளவு பேர் இதால முன்னேற்றம் கண்டது அப்படி என்று சொல்லி நீங்கள் மேற்கொண்டு அது தகவலையும் சேர்த்து எழுதுங்க. இப்ப முந்தி வந்து இருக்கே இல்ல சில விஷயங்கள், ஆனா நீங்க இதை செய்ததுக்கு பிறகு அந்த பிள்ளைகள ஒரு சில முன்னேற்றங்களை நீங்கள் அவதானிச்ச நீங்கள் அப்படி என்ற விஷயங்களையும் இன்க்ளூட் பண்ணி எழுதுங்க. அது என்னண்டா மிஸ், அவங்களுக்கு அவார்டா நாங்க இப்ப கொடுத்து போட்டு சும்மா விடுற இல்ல, அவங்களுக்கு 1 மாச பேப்பரை வந்து அந்த வின் பண்ற ஸ்கூலுக்கு கொடுத்தனாங்க. அப்படி கொடுக்கக்குள்ள அந்த பிள்ளைகள் அவங்களோட லைப்ரரியில, ஸ்கூல்லயும் ஒரு லைப்ரரி இருக்கு தானே, அதுல போய் அந்த பேப்பரை வாசிச்சு திரும்ப அந்த போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. சரி, தொடர்ந்து செய்யறீங்களாவது? ஓ, மாதம் மாதம் அத செய்து வரோம். தொடர்ந்து செய்யறீங்கள் என்றால் நீங்க எழுதலாம்னு தான் நினைக்கிறேன். நீங்க தொடர்ந்து இந்த நீங்கள் செய்த ப்ராஜெக்ட் இந்த அவுட்கம்ஸ் என்ன மாதிரியான அடைவுகள் எட்டப்பட்டதுன்றதையும் சொல்லி இது தொடர்ச்சியா நடக்குதுன்னு சொன்னீங்கன்னு சொன்னா மெட்டாக்களும் இந்த மாதிரியான விஷயங்களை தங்களோட பகுதிகளில் செய்ய அவைகளுக்கு ஒரு உந்துதல் கிடைக்கும். எழுதுங்க நீங்கள் எழுதிக்கு உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்தா தொடர்பு கொள்ளுங்க, நாங்கள் உதவி செய்வோம். சார் நான் நிசாத் கேக்குறேன். ஹலோ, கிளியரா? சொல்லுங்க. ரீடிங் ஹேபிட்ஸ் ஆஃப் மன்னார் பப்ளிக் லைப்ரரி ரிசர்ச் ஒன்று செஞ்சேன் 2020ல. அது வந்து ஹொனஸ் ஒன்றுக்கும் சப்ளிமெண்ட் தீசிஸ் ஒன்று, அதுல இருந்து எபிசோட் செஞ்சா சிக்கலாம். ப்ராஜெக்ட் மாதிரியா இருக்குது, அது ஆய்வா? அது
இல்ல அது அந்த தீசிஸ் ஆய்வு கட்டுறோம். டிசிஸ்ல இருந்து நாங்க எப்பவுமே பிரசன்ட் பண்ணலாம், அதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனால் அது வளமையாயே தீசிஸ்ண்டா இத்தனை பேப்பர் கட்டாயம் பிரசன்ட் பண்ணி இருக்கணும்ன்றே சில யூனிவர்சிட்டிஸ் சொல்லுறது. அது ஆமா, ஆமா. பிரச்சனை. உங்களோட வந்து ஒரு ப்ரொஜெக்டா அல்லது ஒரு ரிசர்ச்சா, அதான் நாங்க தேவை. ரிசர்ச் இட்ஸ் ஒன் ஆஃப் தி அதான் ரிசர்ச். அதான் என்னண்டா ரிசர்ச் பேப்பர்ஸ் நாங்கள் இதுல எடுக்கல. உங்களோட ஒரு ப்ரொஜெக்ட ஏதாவது ஒரு விஷயத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தி அந்த விஷயம் வந்து எங்களோட நூலகத்தையோ அல்லது சமுதாயத்தையோ மேம்படுத்தின ஒரு விடயமாகத்தான் நாங்கள் இதுல பாக்குறோம். ஆய்வு கட்டுரைகள் நீங்களும் தான் வேற இடங்கள்ல பிரசன்ட் பண்ணலாம். அல்லது நீங்க ஏதோ ப்ரொஜெக்ட் மாதிரியான ஒரு நோக்கோட நீங்க அதை எழுத முடியும்னு சொல்லி சொன்னால் எனக்கு தெரியல. சில வேளை அந்த ஆய்வையும் ஒரு ஆய்வுன்னா நீங்கள் அதை ஒரு திட்டம் மாதிரி நீங்கள் முன்னெடுத்தீர்கள் சொல்லி சொன்னா அதுக்கேற்ற மாதிரி இங்க ஒரு ஃபண்ட் எடுத்து ப்ராப்ளம்னு சொல்லிக்க ஒரு ஏதாவது ஒரு செயற்திட்டத்தை முன்னெடுக்கிறதுல ஒரு தேவையை மாதிரி ஏதாவது பிரச்சனையை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அந்த மாதிரி எழுதலாம். நீங்கள் அந்த தீசிஸ் சொல்றது பியோர்லி ரிசர்ச் தானோ அல்லது ஒரு பார்ட்லி வந்து ப்ரொஜெக்டை பின்பற்றி இருக்கும்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் அப்படியே எழுத யோசிக்கலாம். சார் என்ன வேண்டால் அதுல வந்து அடையாளப்படுத்தப்பட்ட பிரச்சனைகள் அந்த 113 பேரை வச்சு ரிசர்ச் பண்ணேன். அந்த 113 பேர் கொஸ்டின் சப்மிட் எடுத்த அவுட்புட்டையும் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்குள்ள அவங்க என்ன சஜஷன் சொன்னாங்களோ அதையும் ஃபைண்டிங் ப்ராப்ளம்ஸ் சொல்லி போட்டு ஐடென்டிஃபை பண்ணது. ஆனா நீங்க சொல்றத பாக்க அது டோட்டலி ஒரு ரிசர்ச்சா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ரிசர்ச் தான் நீங்க உண்மையா அந்த ரிசர்ச் கான்ஃபரன்ஸ் ஸ்ரீலங்கா லைப்ரரி அசோசியேஷன் அப்படி செய்யல பிரசன்ட் பண்ணா கூட பிரியோசனமா இருக்கும். இது வந்து உண்மையா என்னன்னா அந்த ஏதாவது இப்ப உங்களுக்கு விளங்குதான் ஏதாவது ஒரு ப்ரொஜெக்ட் நாங்க நீங்க புத்தளத்துல வேற ஒரு ரீசன்ட்லி ஒரு ப்ரொஜெக்ட் மட்டும் செய்யலையா? இல்ல செய்யல, ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அதை எழுதுங்களா? அது ஸ்டார்ட் பண்ணீங்க இப்ப நடந்து கொண்டிருக்கிற ப்ராஜெக்ட்ஸ்னாலும் நீங்கள் எழுதலாம். நீங்க ஒன்றல்ல ரெண்டு எழுதலாம். ஐ டோன்ட் நிசாத், நீங்கள் இப்ப உங்கள் தர வழியாக கட்டாயம் கன்ட்ரிபியூட் பண்ணணும். அல்லது நீங்க மன்னார்ல செய்ததையும் எழுதலாம். ஓம் சார், நான் அதான் அந்த பயணத்துல இருக்கத்தால நான் எப்படி இந்த நைட் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நான் டிஸ்கஸ் பாக்குறேன் சார். வணக்கம், சொல்லுங்க. நான் பிரகாஷ் கேக்குறேன், பேத்தாள பப்ளிக் லைப்ரரி வாழைச்சின. நாங்க இங்க என்ன அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாசிப்புல கொஞ்சம் ஈடுபாடு குறைவா இருக்கிறத அப்படி ஒரு காரணத்தை வச்சு, மற்றது இந்த சமூகங்களுக்கு இடையில இருக்கிற இடைவெளியையும் ஃபில் பண்ற நோக்கத்தோட ஒரு போயா டெய்லியில நைட்ல ஒரு ஃபங்க்ஷன் உண்டு, டெய்லி செய்து வாரோம். அதுல இருக்கிற அந்த எங்களை நூலகத்துல வாசகர்கள் இப்ப நாங்க 40 மாதம் முடிஞ்சிருக்கு. இந்த வார போயாவோட 40வது மாதம் வருது. இதுல ஆரம்பத்துல எங்கள்கிட்ட நார்மலான ஒரு வாசகர்களா இருந்த ஆட்களை இப்ப ஒரு விமர்சகர்களாக மாற்றின ஒரு செயற்திட்டம் வந்து போய்கொண்டிருக்கு. இரண்டா சில நூல்களை எடுத்து அந்த நூல்கள் தொடர்பாக பேசுற மாதிரியும், மற்றது ஒரு எழுத்தாளர் சில நேரம் அந்த எழுத்துத்துறையில இருந்து விடுபட்ட ஒரு எழுத்தாளரை திரும்ப அவர படைப்புகளை பற்றி கழிச்சு அவருக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரியும் இந்த ஃபங்க்ஷன் நடந்து கொண்டிருக்கு. இது நீங்களும் எழுதலாம். நல்லது, எழுதுங்க. நல்ல ஒரு விசிபிலிட்டி கிடைக்கும் உங்களுக்கு இது எழுதினீங்கன்னா. நல்ல விஷயம். இப்ப இந்த 40 மாதத்துக்கு முதல் ஸ்டார்ட் பண்ணது இந்த கோவிட் அந்த பாவக்காட்டு இது எல்லாத்தையும் விடுபடாம தொடர்ச்சியா நடத்தி வரோம். இதுல எங்கட வாசகர் மட்டத்துல பெரும் சப்போர்ட் ஒன்று இருக்கு. மற்றது இந்த இடத்துல இப்ப இருக்கிற சமூக எங்கட 2 சைட்டும் இருக்கு, முஸ்லீம் தமிழ் 2 பேரும் வாழ்ற ஒரு கிராமம் பண்ணதால அந்த டைம்ல எல்லாரும் ஒரே இடத்துல வந்திருந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. நீங்க கடிதம் எழுதலாம். இப்ப நீங்க செய்த ப்ரோக்ராம்ல எடுத்த போட்டோஸ் எல்லாம் பிரசன்ட் பண்ணிக்கல போட்டு காட்டலாம். யூடியூப்ல வீடியோவாவும் அப்லோட் பண்ணி கொண்டு வரோம். 40 அதுல நீங்க சொல்லி காட்டலாம். நல்ல ப்ராஜெக்ட் எழுதுங்க. பிரகாசன்
எழுதுங்க கண்டிப்பா. சார் எனக்கு என்னமோ சொல்ல வந்தீங்க, அப்புறம் அவர் கதைக்க cross ஆயிட்டு. யாரு ஆக்சுவலா அச்சலா. அச்சலா இல்லையே அச்சலா நீங்க எழுதுறேன்டான்னு சொன்னீங்க. ஓமோ உங்களோட நல்ல ப்ராஜெக்ட், உங்களோட நல்ல பிளான். ஓகே. வேற யாழ்ப்பாணம் பப்ளிக் லைப்ரரி ஆக்கள் ஒரு பெருமை ஜாயின் பண்ணல மிஸ். அப்படி அனிஷியா இருதரும் இல்லையா? நர்மதா இருக்கிறாங்க போல இருக்கு. நர்மதா இருக்கிறாவா? நர்மதா இருக்கிறா. நர்மதா ஜெயலட்சுமி மிஸ்ஸோட சேர்ந்து எழுதுங்க. ஷேர் பண்ணுங்க ஜெயலட்சுமி மிஸ்ஸுக்கு. ஓம் சார் ஷேர் பண்றேன், சொல்றேன். கண்டிப்பா எழுதணும். 2-3 நல்ல ப்ராஜெக்ட்ஸ் இருக்கா. நாளைக்கு இருக்கா சொல்லுங்க, நான் கரெக்ட் பண்ண மாட்டேன். நாங்கள் சப்போர்ட் பண்ணலாமா? என்ன மாதிரி எழுதுறதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணலாம். நான் அவளும் சேர்ந்து சார் பாப்போம். ஆமா ஆமா, இது உங்களுக்கானதான். உங்க பப்ளிக் லைப்ரரியன்ஸ் மற்றது எல்ஏஎஸ் லைப்ரரி சயின்ஸ் ஃபீல்டில் உள்ள எல்லாருக்காக தான் நாங்கள் இதை தொடங்கினது. எல்லாருக்கும் ஒரு பிரயோசனமா ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கட்டும் பண்றதுக்காக. சரி சார். ஓகே. பிரகாஷன்னா உங்களோட அந்த கவிமுரளி கான்செப்டையும் எழுதலாம்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு கசகரோட டிஸ்கஸ் பண்ணுங்களேன். நான் அதையும் சேர்த்துதான் நம்ம ரெண்டு எழுதலாம். 2 எழுதலாம். 600 சொல்லு தானே. என்ன மிஸ் 2 எழுதலாம். 400 தொடக்கம் 600 சொற்கள் எழுதலாம். உங்களுக்கு இந்த ஃபார்மேட் லீடர்ல சில ப்ராஜெக்ட்ல சின்ன சின்ன சிக்கல்கள் வந்தாலும் அதை நாங்க செய்யலாம், உதவி செய்யலாம். நீங்கள் எழுதுங்க. ஓகே மிஸ். நான் சம்பந்தமா டவுட்டுகள் இருந்தா